ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டக்காய் வத்த குழம்பு பீட்ரூட் பொரியல் தான் பண்ணோம். சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு அதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி தனியாக ஒரு மிக்ஸர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சுண்டக்காய் வறுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே கடுகு, சீரகம், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸை அது கூட சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு ஒரு மஞ்சள், உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் செஞ்சு குழம்பு மிளகாத்தூளை 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் தனியாக வீடியோ ஒரு நாள் போடுறோம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கடைசியாக அதில் புளி கரைசல் ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வேணும். அது கொதிச்ச உடனே அரைச்சி வச்சுருந்த சுண்டைக்காவும் கருவேப்பிலையும் போட்டு குழம்பு கொதிக்க விட்டால் சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி. அடுத்து ஒரு பீட்ரூட்டுக்கு ஒரு சட்டியில் கடுகு, கருவேப்பிலை, ஒரு மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, சீரகம், மிளகா, பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சதே அந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பீட்ரூட் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கணும். வேக விட்டு கிண்டி விட்டு எடுத்தால் பீட்ரூட் ரெடி. இதை எங்கள் பாக்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். பாய் காய்ஸ்.